கௌரவப்படுத்திய விழா கமிட்டியாளர்களுக்கும் ஐயோ சும்மாவே உளறும் இது வேற தங்கப்பாண்டே கட்டலாம் தங்கப்பாண்டே கேமரா தூக்கு கிளம்பிரு நீ உட்கார தலைவா தலால் எங்க இருந்த தலைவா ஐயோ பொறுமசாமி ஐயோ பொறுமசாமி ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்க மாட்டேன்டா ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் மண்ணெண்ணை ஊத்திட்டு கேம் முன்னை கணக்குள்ள எரிவண்டா அத வச்சு ஐயோ நான் என்னையா பண்ண உன்னையா பொறுமசாமி பொறுமை அட ஏன்டா கத்துற அவன் அடிக்கிற நீ அடிச்சு விடு என்னையா ஊருகா மாதிரி இருக்கு ஒரு பிச்சை அப்படியே பாத்துக்க சரி சம்பளத்துல 100 ரூபாய் சேர்த்தாரு ஏய் 100 ரூபாய்க்கு தான் இந்த பர்ஃபார்மன்ஸ் ஆடா காதுக்கு தான தன பாடு காதுக்கு தான இந்த காது வாங்குறதுக்கு நான் சொல்ற மாதிரி சொல்லு எங்களை எத்தனை கிமீ தூரம் நாங்க நான் அந்த மைக் நகர மாட்டேன் ஜெயா வெடுத்தா ஏய் நோ நெஞ்சு நோ பாடி டச் நோ மேல கை வைக்கிற ஏய் பழைய ஃப்ரிங்கி வருதானே இல்ல பத்தி தெரியாம தங்கப்பாண்டி போறா ஏ அதுக்கப்புறம் வசனம் தெரியல டேய் தங்கப்பாண்டி அவங்க அங்கிட்டு தூக்கி போட்டு புடிச்ச மாதிரி பொழப்பாங்களே என்கிட்ட கத்திட்டு வா உன் சொட்டையை ஒடிக்கிறேன் கேமரா உடைப்பேன் கேமரா ஓட 1.5 லட்சம் அவதாரம் கட்டு என்னைய வீட்டு உட்கார்ந்துருக்கா என்ன தலைவா கை தட்டுங்க இந்தியா ஜெயிச்சிருச்சு டோனி அந்த பால பவுன்சர் ஏத்தி அடிச்சாரு வணக்கம் ஐயா எங்களுக்கெல்லாம் பொன்னாடை பத்தி கௌரவப்படுத்தி எடுத்து வச்சா இங்க ஆர்எஸ் மடையில இருக்க ஊரம் குளக்கத்துல உள்ள ஓட்டும் கணக்கண்ணா நான் ஒரு ஆள் தான் ஜாவே அப்படிலாம் சொல்லக்கூடாது அதெல்லாம் வந்து நாங்க கொலகேஸ்ல உள்ள போற மாதிரி ஆயிப்போம் டயர் இதுல வைக்கிறியா வாயில தான் வைக்கணும் முத பாடுங்கிறே நன்றி சொல்லுங்க கௌரவப்படுத்தி நன்றி சொல்ல எங்க விடுறீங்க எங்கள் இருவரையும் அவனை விட்டுட்டு ஒண்ணே பொன்னாடை பத்தி கௌரவப்படுத்திய விழா கமிட்டியாளர்களுக்கும் ஆர்எஸ் மடை கிராமத்தார்களுக்கும் இந்த தெய்வீக திருமகன் ஐயா தேவரையா வம்சத்துக்கும் அதுலையா உண்மையிலே நாங்கெல்லாம் உங்களை நம்பி வந்திருக்கிறோம் அவர் தேவரையா நீங்க ஆடுற ஆட்டத்தை பூரா பார்த்துக்கிட்டே இருக்காரு ரொம்ப எத்தனையோ இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு அவர் சொத்து சுகத்தெல்லாம் அள்ளி கொடுத்து மக்கள் யாரு கஞ்சி இல்லாதவங்களுக்கு கஞ்சி ஊத்துனவர் அவர் வம்சத்துல பிறந்தவங்க அங்க இருந்து 200 கிலோமீட்டர் நம்பி உங்களை நம்பி வந்துருங்க ஏன் அழுகுற வந்தா உள்ள ஓடுறாங்க உள்ள ஓடுறது ஏற்கனவே அது உள்ள போய் தானே கிடக்கு அதுவாச்சு எங்களுக்கு ஆதரவு கொடுத்து 2 வரைக்கும் ஆதரவு கொடுங்க 2:25 பொட்டி கிளம்பிட்டு போயிடுவா அதுக்கு முன்னாடி உங்க ஊர்ல நின்றா பிய தொழில் தரப்பிட்டாடிங்க எந்த அதற்கு தரணும் காசு நினைக்கல சீரட்டு அட்டையை நினைச்சு பாக்குறேன் ஏப்பா தேவர் வம்சத்துல பிறந்துட்டு ஒரு 50 ரூபா தானப்பா கொடுப்பேன் ஒரு 500 ரூபா உங்கள்கிட்ட யாருமே இல்லையா 500 ரூபா வேணும்னா தகமானியா அதான் உங்கள்கிட்ட எல்லாம் இல்லையா என்ன சொன்னீங்க ஆங்கத்தா திருப்பி திரிக்கிறீங்க ஒரு 500 ரூபா உங்கள்கிட்ட இல்லையா உன் காலில் வேணா விழுகிற அதை மண்டையில மாட்டு தயவு செஞ்சு இது கேவலமா இருக்கு அதை விட அவன் பேசுனா அடிக்கிறியா நீ மாட்டுனா அடிக்கிற ஐயோ அதை மாட்டுங்க கிழட்டு பையன் மாதிரி இருக்கு தலையில மாட்டுமா கிழட்டு பையலா இருந்தா இதை அந்த 2:20 வரைக்கும் காசு வாங்க தட்டிங்க நன்றி சொல்லு அதை பேசு 50 ரூபா எதுக்குப்பா எதுக்குமே காணாதப்பா ஊறுகாய் வாங்குறது அதே 1 கிலோ பூண்டு 250 ரூபா விற்கிது புளி வாங்கணும்டா 100 ரூபா விற்கிது எதுக்குமே காணாம துவையறிய கூட காண மாட்டேங்குது 25 ரூபாய் அன்பளி வழங்கிய அண்ணாருக்கு நன்றி வணக்கம் ஏங்க இங்க வாங்க அந்த 50 ரூபாயில என்னென்ன வாங்கலாம் தெரியுமா உங்களுக்காக 50 ரூபாய் ஃபேமஸ் 2 வாங்கி மாட்டீங்க பிரச்சனை
பேம்பஸ் இல்ல பேம்ஸ் பேப்பர்ஸ் தாயா. மசுர கலட்டிட்டியா உசுறு உனக்கு முக்கியம்மா. ஆடிக்கிட்டு நீ உளுந்த மாவு தள்ளுறியா? அனாதையா ஒன்னு உயிரே மயிரே தப்பிச்சு எப்படியாவது ஓடிடு. இப்ப ஓடுனா தப்பளம் கொடுக்க மாட்டேன், இல்லாட்டி ஓடி இதன்னானே தாமரப்பூ மாமா தள்ளாடும் தண்ணீர். இதாமரே பூத்திருச்சு மாமா சாமந்தி வாங்கி வாங்க. ஐயோ அண்ணே நீங்க 4 பேரை என் முகரையிலே முடிக்கக்கூடாது. ஏய் இங்க இரு மிஸ்டர் முருதமணி, ஒழுக்கமா இருந்துக்க. கொஞ்ச நேரத்துல பனை மரத்தை கொலையை வெட்ட தெரிஞ்சாவே. ஒழுக்கமா இருந்துக்க. என்னடா வண்ண இங்க வாடா. அடே கண்டங்கருவ முண்டை இங்க வா. அப்போ கத்திக்க முடிந்த எடுத்துருவாங்க. கொலை வெட்டின மாதிரி வெட்டி போடு. நான் உன்னை பாவம் தானே தூக்குனேன், அப்படியே உள்ள போய் ஏண்டா ஆயில் டேங்க் வரைக்கும் போறியாடா. ஆசையவே முடிச்சுக்கிட்டேன் கொஞ்ச நேரத்துல. ஆலப்புழாக்கு எம் சாண்டு அது மட்டும் பத்தாது, திமிடு முறையும் சேர்த்து வாங்கணும். வாயை பாருங்கடா. ஆலப்புழாக்கு எம் சாண்டு கட்டடம் கட்டி விட்டு பூஜுறதுக்கு பீசாண்டு. அந்த மண்டையில இருக்கிற முடிய காவி. மணல் அள்ள முடியல, மணலு அல்ல முடியல, ஏழவாழ வீடு கட்ட முடியல. தந்தாவாராண்டி மதுரை சுண்ணாம்பு தாண்டி போனாலும் போடி புதுக்கோட்டை போயல தாண்டி. வந்தாவாராண்டி மதுரை சுண்ணாம்பு தாண்டி போனா போராண்டி புதுக்கோட்டை போயில தாண்டி. மாமா எப்படி செஞ்சாரு பத்தியா? ஐயோ, உங்களை நினைக்கும் போது எனக்கு அப்படியே உண்மை சில நேரத்துல கசக்கத்தான் செய்யும். என்ன செஞ்சாரு? எங்களை மாதிரி செய்ய முடியுமா? ஆமா, உங்களை மாதிரி செய்ய முடியுமா? அங்கே போனோன்னு சொனக்குன்னு விழுந்துடுறானே. ஏய், என்ன பேசுற? உன் மண்டையை புழக்க போறேன் பாத்துட்டு. சந்தைக்கு வந்தகளி தட சொல்லி பெருதடி. சந்தைக்கு வந்தகளி தட சொல்லி பெருதடி. முத்தமா முத்தமா படகட வர வெக்கமா. முத்தமா முத்தமா பக்க வர வெக்கமா. முத்தாளத்து மாடு பசுப்பு வாடுது தேடி. முத்தாளத்து மாடு பசுப்பு வாடுது. அண்ணே என்னண்ணே கோவப்படாதீங்க வாங்கண்ணே. ஏண்ணே என்ன What is- மாமாக்கு இருந்தாப்புல சாமி வந்துருச்சு. வாட் இஸ் மிஸ்டர் தேன்ராட்டு? டேய் வாடா. ஐயோ வினைய வெளுத்துட்டானே.
சுத்துற ஊரை என்கிட்ட குத்துற ஊர் எங்க குத்துவியா? டைல்ஸ் வழுக்க போது உன் செப்ப இறங்க போகுது. அழுக்கிறதுனாலதான் நானே பொறுமையா ஆடிக்கிட்டு இருக்கேன் பார்த்து பார்த்து. எவ்வளவு கிருத்துறோம் பாத்தியா? ஏப்பாரம்பிகா பிப்பார் பான்மதி சீப்பார் சித்திராடோ. ஏப்பாரம்பிகா பிப்பார் பான்மதி சீப்பார் சித்திராடோ. என்ன செய்வேன்? கொஞ்ச நேரத்துல இளவட்ட கல்ல தூட்டிக்கு இருப்பான். இந்நேரம் கொத்தோட பிடிக்கிட்டு என்ன உடம்பு அங்கங்க பத்த நரம்பு. மிஸ்டர் எலிமண்டே அவ புச்சன் அடிப்பன். எனக்கு சின்னதா மக வேணும். புருஷன் எனக்கு சின்னமா மக. என்ன பெரியப்பா சொன்னீங்க? புருஷன் அடிப்பேன் சொன்ன உடனே அப்படியே ரூட்டு மாத்திட்டான் பாரு. சின்னம்மா மகன் பிறகு தனி. நீங்க கூட எனக்கு சித்தப்பா தான் வேணும். அவன் நான் நோத்தாட்டே போனனே. ஏய் என்னையா சொல்ற? சாப்பிட போனேன். ஓ அவங்க விசிட்டிங் கார்டு இருக்கா? ஏங்க நீங்க விசிட்டிங் கார்டு கேக்குறீங்க? அவங்கள போய் போன் அடிச்சு உன்னை வெட்ட சொல்லணும். அதுக்கா? உங்க ஆத்தாட்ட எதுக்கு போனேன்னா உன்னை பொண்ணு கேட்க போயிருக்கேன். அப்படியா? வேற ஒண்ணும் இல்லையே. அண்ணன் நடப்பே அச்சு மத்த போடிருப்பேன். சேஜிபிட்ட பெரிய பக்கெட்ல மண்ணள்ளி கொண்டு வரேன் தான். அவர் என்ன மாமா பண்றாரு? அவன் என்ன பண்ண தெரியாமத்தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி பிரியா, நான் தான் அந்த ஊதாங்குலைக்கும் அடுப்புக்கும் தோட்டம் தூரம் ஒல்லி உங்க பிளிங் மை லென்த் லாங். அது என்ன மைல் எடுத்துலாம்? மசுரை புடுங்குட்டேன். இல்ல சந்தேகம் கேட்டா சொல்றது இல்லையா? ஒட்டு மசுறு வச்சிருக்க, அதுல என்ன அவியரிசி வாடை வருது. நல்லா மணக்குதா? நல்லா மணக்குதுதா, போதும்தா. பாத்தியா நீங்க எனக்கு பக்கத்துல எலி செத்த வாடை. இங்க நீ குளுக்குற கிடா வெட்ட பாக்குறேன் பாரு. ஏய் கம்மு கொண்டு தூக்க, அந்த கீழே போடும்போது. மிஸ்டர் அண்ணாச்சி, எனக்காக நீங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு நல்லது செய்யணும்னு அந்த பிள்ளையை லேசா அணைச்சி விடுங்க. ஓ ஏய் நீ சொல்லி நான் போடணும் அவசியம் இல்ல. போ சைடு பாருங்க ப்ரோ, ரிவர்ஸ் பாருங்க. போ முடியா. ஏய் நீ போலன்னா தம்பளம் கொடுக்க மாட்டேன் போ. ஐயோ உன் கால்ல ஐயோ நாளைக்கு நான் சீட்டு காசு கட்டணுமா? உழவு காசு கொடுக்கணும் நாளைக்கு. உழவு காசு அவன் உழவுன்னு சொன்னது வாங்குறேன் அவன் சொல்றேன். போங்கதா, எந்த எல்லாரும் போங்கதா, போய் படுங்க. எதுக்கு நேரத்துல முடிச்சுக்கிட்டு போங்க. போய் பனி பனில இந்த பனில உட்காந்து அடங்க விடுவோம் கொடுத்துக்கிறோம். எதுக்கு ஆடையா? சே பிரியா, அரும்பாறையா உன்னை நான் பார்த்து அரும்பாகி முட்டாகி பூவாகி. இதுக்கு தானே போன மேடையில பல்ல நீக்கிக்கிட்டு அரைஞ்சேன். பல்ல எப்படி நீட்டிக்கிட்டு? அண்ணன் நீக்கிட்டு எப்படி அடிக்கிறது? அதுதான் எனக்கே சந்தேகமா இருக்கு. 10 ரூபா தாரேன், ஒரு 1 தாரேன். அடே நம்ம ஓட பக்கம் போ. அடே 10 ரூபா வேணாம், ஓட பத்தட்டு வேணாம். கிட்ட மாமா நீ ஓடிக்கிட்டே ஆமா. தன்னானே நானே ஒத்தரவா தானே இரு. உன் ஒத்தரவா வேணாம். கார்வா ஆட்டா முழுக்குள்ள ஒட்டி கிடந்ததை 2 பேரும் அடிச்சுக்கிட்டியே. செல்லா காசுன்னு கூட தெரியாம பிறகு திணி அது எப்படி பயணிக்க. உனக்கு தெரியும்? சே பிரியா, செய்யப்புரியா, நிலவு மறையலாம் ஆனா உன் முதுகு மறையாது. என்னையா சொல்லி தொலைகிற ஓ முகர கட்ட. சொல்லத்தாண்டா வாரேன். அது ஏதாவது சொல்லு. கிணத்துக்குள்ள கல்லை விட்டு எரிஞ்சாலும் தப்புன்னு சத்தம் கேட்காது, முஞ்சிக்கிறோம். நான் தான் ப்ரோ அந்த பிள்ளை லவர். நீங்க பால் பாக்கெட்டு போட வந்தால் பால் பாக்கெட்டு போடுறேன், கொஞ்சம் டீ போட்டு தரேன். மருதாணி அரைச்சாலும் அம்மா மருதாணி அரைச்சா செவப்பா உன் கையில ஒட்டும். வா, உன் மண்டை வலிக்கு நான் கோடாலி தேலமா இருந்து உன்னை காப்பேன். என்ன சொல்றேன்னு தெரியாமையே இந்த பேட்டியில வந்து டவர் கிடைக்காம டிவியில அந்த மைக்கை பிடிச்சிக்கிட்டே இருந்தா. சொல்லுங்க மிஸ்டர் ரஞ்சித், அங்கே எப்படி நிலவரம்? நீ